கர்நாடக மாநிலத்தில் ஃபேஸ்புக் மூலம் பழகி ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டுவதாக இளைஞர் மீது பெண் பகீர் குற்றச்சாட்டு வைத்துள்ளார். திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி நகை மற்றும் பணத்தை பறித்து ஏமாற்றியதாக கூறப்படும் சம்பவத்தில் நடந்தது என்ன? கர்நாடக மாநிலம் பெலகாவி பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வர் சிங் என்பவர் ஃபேஸ்புக் மூலம் இளம்பெண் ஒருவருடன் பழகி வந்ததாக கூறப்படுகிறது. காதல் என்ற போர்வையில் இளம்பெண்ணை வீழ்த்தி திருமண ஆசை காட்டி உடல் ரீதியாகவும் நெருங்கி பழகி வந்துள்ளார். அப்பொழுது பெண்ணுடன் தனிமையில் இருப்பதை வீடியோ எடுத்த ஈஸ்வர் சிங் அதை வைத்து தன் சுயரூபத்தை காட்டியதாக கூறப்படுகிறது. அடிக்கடி நெருக்கமாக இருக்க வற்புறுத்தியவர் இளம்பெண்ணின் ஆபாச வீடியோக்களை அவருக்கு அனுப்பி வைத்து சோசியல் மீடியாவில் அப்லோட் செய்து விடுவேன் என மிரட்டல் விடுத்துள்ளார். மேலும் அவ்வீடியோவை வைத்து 150 கிராம் தங்க நகைகளையும் 19 லட்சம் ரூபாயையும் பறித்துக் கொண்டதாகவும் அப்பெண் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து ஈஸ்வரின் தாயாரிடம் கேட்டபொழுது தன் மகனை திருமணம் செய்ய 3 கோடி ரூபாய் வரதட்சணையாக கொடுக்க வேண்டும் என கூறி நிபந்தனை விதித்ததாக இளம்பெண் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளான பெண் ஷாப்பூர் காவல் நிலையத்தில் ஈஸ்வர் மீது புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். ஃபேஸ்புக் மூலம் பழகி இளம் பெண்ணுடன் நெருக்கமாக இருந்த வீடியோவை எடுத்து மிரட்டினாரா, நகைகள் மற்றும் பணத்தை கறந்து பெண்ணிடம் கைவரிசை காட்டினாரா என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் ஈஸ்வர் சிங் மீதான குற்றச்சாட்டு குறித்து விசாரித்து வருகின்றனர். விசாரணையின் முடிவில் குற்றம் உறுதியானால் ஈஸ்வர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தவறான புகார் என்றால் புகாரளித்த பெண் மீது நடவடிக்கை பாயும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.